மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கூட்டணி ஆள் சேர்ப்பு என தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தவேக மொத்தமும் முடங்கி கிடப்பதாக அக்கட்சி நிர்வாகிகள் சொல்கின்றனர். தவேகவில் அதிமுகவின் பன்னீர்செல்வம் தரப்பை கூட்டணியாக கொண்டு செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேச்சு நடத்தினார். அது நடக்காததால் அவர் திமுகவில் இணைந்துவிட்டார். கட்சியின் மொத்த கட்டுப்பாடும் விஜயின் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி கையில் உள்ளது. அவர் விருப்பத்திற்கு தான் எல்லாமே நடக்கிறது. மெகா கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது பெரும்பாலான நிர்வாகிகளின் எண்ணம். ஆனால் விஜயை தனித்து போட்டியிட வைக்க வேண்டும் என்பதுதான் ஜானின் எண்ணம். அதனால்தான் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை முதலில் முன்வைத்த தவேகவில் கூட்டணி பேச்சு நடத்துவதற்கு குழு கூட அமைக்கப்படவில்லை. ஜான் ஆரோக்கியசாமி விரும்பும் ஆட்களை தவிர வேறு யாரையும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளவும் அனுமதிப்பதில்லை. தற்போது கூட்டணி சேர காத்திருந்தவர்களும் வேறு இடத்தில் செட்டில் ஆகி வருவதால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிர்வாகிகள் குழம்பி போய் உள்ளனர். இதே நிலை நீடித்தால் தேர்தல் களத்திலிருந்தே வெளியேறும் அபாயத்திற்கு தவேக தள்ளப்பட்டுவிடும் என்கின்றனர் அக்கட்சி நிர்வாகிகள். இதற்கிடையே தவேக தலைவர் விஜயை தொடர்பு கொள்ள முடியாததால் கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியில் தினகரன் ஐக்கியமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தவேகவுடன் கூட்டணி அமைக்க தினகரன் ஆர்வம் காட்டினார். விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். விஜய் வரவால் அதிமுகவிற்கு 3ஆம் இடம்தான் கிடைக்கும் என்றெல்லாம் கூட ஆருடம் கூறினார். ஆனாலும் தவேக தரப்பில் விஜய் முன்னின்று தினகரனிடம் கூட்டணி தொடர்பாக எதுவுமே பேசவில்லை. விஜய்க்கு பதிலாக அக்கட்சி நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மட்டுமே பேசியுள்ளனர். ஆனால் கூட்டணியில் இணைந்தால் எத்தனை சீட் தரப்படும் என்ற எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை. இதனால் விஜயை நேரடியாக சந்திக்க தினகரன் முயற்சித்துள்ளார். அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை. பொங்கல் பண்டிகை நேரத்தில் சந்திப்பு நடக்கும் என தினகரன் தரப்பு எதிர்பார்த்தது. ஆனால் நடிகை கீர்த்தி சுரேஷ் இல்லத்தில் நடந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கேற்க விஜய் வெளியூர் சென்று விட்டார். அடுத்து கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் வெளியிடுவதில் பிரச்சினை என விஜய்க்கு தொடர் நெருக்கடிகள் வந்ததால் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜயை இவ்வளவு பிரச்சனையில் உழலும் போது அவரோடு கூட்டணி அமைப்பது சரிப்பட்டு வராது என முடிவெடுத்து அதிமுக பாஜக கூட்டணியை தேர்வு செய்துவிட்டார் தினகரன். தேர்தல் நெருக்கத்திலும் தொடர்பு எல்லைக்கு வெளியேயும் விஜய் உள்ளதால் அவரை நம்பி கூட்டணிக்கு வர முயன்ற பல கட்சித் தலைவர்களும் வெறுத்து போய் உள்ளனர்.